எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில், உங்களுடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. உங்களுக்குள் ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான், இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். வேற விதமா ஆங்கிலத்தில் எப்படியும் சொல்லுவாங்கன்னா ஸ்பிரிட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிட் மேன் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரீரம் அவசியம். அந்த சரீரத்தை தான் உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு பவுல் வேண்டிக் கொள்கிறார். அவருக்கு தெரியுது, இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவான் என்று சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்க வாய்ப்பில்லை, அசாதாரணமான வாழ்க்கையாக தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு பவுலுக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனால தான் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்றாரு. எபேசியர் 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், டிரான்ஸ்பிகர் ஆனார் அப்படின்னு அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அது என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இன்னர் மேனை எக்ஸ்போஸ் பண்ணினார், தன்னுடைய ஆவி மனிதனை எக்ஸ்போஸ் பண்ணினார், தன்னுடைய ஸ்பிரிட் மேனை எக்ஸ்போஸ் பண்ணினார். அதுதான் மறுரூபம், அதுதான் டிரான்ஸ்பிகரேஷன். சரீர பிரகாரமா அந்த மலையில தான் நின்றுட்டு இருக்கிறாரு, ஆனா உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறான், எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறான். மோசேயோடும் எலியாவோடும் அந்த உள்ளான மனுஷன் பேசுகிறான். இந்த விதத்தில் உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டு மறுரூபம் மலையிலே எப்படி தன்னுடைய ஸ்பிரிட் மேனை இயேசு எக்ஸ்போஸ் பண்ணாரோ அதே போல உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய நிலைமை ஸ்டேட்டஸ் காணப்படும் என்று சொன்னால், உங்களை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற காணக்கூடாத உலகத்தில் ஸ்பிரிட் ரெல்ம்ல என்னென்னலாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பவையெல்லாம் உங்களால் காண முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய உயர்வு எதை சார்ந்து இருக்குது தெரியுமா? உங்க உள்ளான மனுஷன் எந்த அளவு வளர்ந்து காணப்படுகிறானோ அதை சார்ந்துதான் இருக்கிறது, அதை சார்ந்துதான் இருக்கிறது. 3 யோவான் 1:2 வாட்சி பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உங்க உள்ளான மனுஷன் எந்த அளவு வளர்ந்து இருக்கிறானோ அந்த அளவுதான் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம்.